ஒரு காதலுக்கு சாதிதான் தடைன்னு சொல்றப்ப சாதிய கடந்தா அடுத்து மதத்தை வைக்கிறாங்க. சரி, மதத்தையும் கடந்து நின்னா நீ ஏழையா இல்ல பணக்காரனா அப்படிங்கிற பொருளாதார ஸ்டேட்டஸை வைக்கிறாங்க. என்னதாங்க பண்ணும் அந்த காதல்? நான் இப்போ எதை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, மறுபடியும் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டையே உலுக்கிருக்கு. ஆனா பெருசா யாரோட காதுக்குமே சென்று சேரல. கரெக்டா தர்மபுரியில ஒரு பிரபல பிரியாணி கடையில வேலை செய்யக்கூடிய முகமது ஆஷிக் அப்படிங்கிறவரு சேலத்துல கேட்டரிங் காலேஜ்ல படிக்கும் போல தலித் பெண் ஒருத்தங்களை காதலிச்சிருக்காரு. அவங்களும் இவரை காதலிச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷங்களா காதலிச்சிட்டு இருக்கும் போல ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, காதலன் கிட்ட என் வீட்டுல வந்து பேசுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவரும் வந்து பேசுறேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வந்து அந்த பொண்ணோட வீட்டுல வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா பொண்ணு வீட்டுல ரொம்ப தரக்குறைவா பேசி உனக்கெல்லாம் பொண்ணு தர முடியாது அப்படின்னு அவமரியாதை பண்ணிருக்காங்க அவங்க அம்மா அப்பா முன்னாடியே. சோ இப்படி அவமானப்பட்டவங்க வீடு வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த காதலிச்ச பெண்ணுக்கு வந்து இவர் எல்லாமா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ற அளவுக்கு முடிவு பண்ணி பத்திரிக்கையே அடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து சம்பந்தப்பட்ட முகமது ஆஷிக்கோட காதுக்கு வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த காதலி வந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் முகமது ஆஷிப்பை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கப்போ, நம்மளோட பொண்ணு இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பா அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அந்த ஆத்திரத்தை கொட்டி தீக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நாள் இரவு 9:30 மணி அளவுல அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பிரபல பிரியாணி கடைக்கே போயிட்டு அவர் ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு, டேபிள் பக்கத்துல ஏதோ போன் பேசிட்டு. அப்போ இவர் பக்கத்துல வந்து 2 ஆண்கள் வந்து இவரை சுத்திட்டே இருந்திருக்காங்க. இவர் கொஞ்சம் யோசிச்சுட்டாரு, யார் இவங்க, எதுக்கு இப்படி சுத்துறாங்க அப்படின்னு அவங்கள திரும்பி பாக்குறாரு. மறுபடியும் பார்த்தா இன்னும் 2 பேர் வந்து நின்று இருக்காங்க. கண்ணி மிக்கிற நேரத்துல அவரை வந்து வெட்டி சாச்சு கதற கொன்னுட்டாங்க. சோ இப்படி கொன்னது வந்து யாருன்னு பார்த்தா இவர் காதலிச்சார்ல அந்த காதலிச்ச பெண்ணோட 2 சகோதரர்கள் தான் கொன்றிருக்காங்க. சோ அவங்களோட வெறி, அதாவது மதத்தையும் கடந்து காதல் பண்ணிருக்காங்களே அப்படிங்கறதும், பொருளாதாரத்துல எங்களை விட கீழே இருக்கு ஆனா நீ காதல் பண்ணிருக்கியா அப்படிங்கிற 2 வெறியையும் இது மூலியமா தீர்த்துட்டு இப்போ வந்து போலீசார் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. இது ஆணவ படுகொலையில சேர்க்கிறதா இல்ல வந்து வர்க்க பிரிவினை மூலியமா இந்த கொலையை சேர்க்கிறதா அப்படிங்கிறது பலராலையும் பேசுபொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்பயுமே இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் இதுக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கறதும் பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு.